தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைய நாட்களில் அநேகர் இயேசு கிறிஸ்து மரித்தார், அதோடு எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் சில ஆராய்ச்சியாளர்கள் இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அதற்கான ஆதாரங்களை நான் தருகிறேன் என்று கூறி ஆதாரங்களை தேடி கடைசியில் அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று ஆராய்ச்சியை முடித்துக் கொண்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு சிலர் உலக பிரகாரமாக கல்லறை நோக்கி எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் கல்லறை நோக்கி ஓடுகிறவனுடைய வாழ்க்கை முடிவதில்லை, அது நித்திய வாழ்வுக்கு செல்கிற வழி என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நிரூபித்தார். மரியாள் இருட்டோடு எழுந்து ஆண்டவர் வைக்கப்பட்டிருந்த கல்லறைக்கு சென்று அங்கே அவரை தேடினாள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளுக்கு தரிசனமாகி, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்தார். இன்று நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு வாஞ்சியோடு தேடுகிறீர்கள்? நீங்கள் அவரை உண்மையோடு தேடும்போது அவர் உங்களை திக்கற்றவர்களாக ஒருபோதும் விட மாட்டார். சீசர்கள் ஒரு மேல்வீட்டு அறையில் பயந்து போய் கதவை பூட்டிக் கொண்டு இருந்தார்கள். அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக அவர்கள் நடுவில் வந்து, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்களோ அவரை ஆவி என்று நினைத்து பயந்தார்கள். அப்பொழுது அவர், எனக்கு இருப்பது போல ஆவிகளுக்கு எலும்பும் மாமிசும் இராதே என்று தன்னுடைய மகிமையின் சரீரத்தை காண்பித்தார். சீசர்கள் பயம் நீங்கி சந்தோஷம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நற்செய்தி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவனாய் கர்த்தரை விசுவாசியுங்கள். மரியாள் அவரை நினைத்து கலங்கி போய் கண்ணீர் வடித்தாள். அவளுக்கு தன்னை உயிர்த்தெழுந்தவராக வெளிப்படுத்தி அவளுடைய கவலையை மாற்றினார். சீசர்கள் பயந்து போய் அறையை பூட்டிக் கொண்டார்கள். அவர்களுக்கு உயிர்த்தெழுந்தவராக தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் பயத்தை போக்கி அவர்களுக்கு சமாதானம் அருளினார். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கண்ணீரோடும் பயத்தோடும் இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனாய் கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் பயத்தை போக்குவார். காரணம், அவரே உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்களை அநேகர் மத்தியில் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.